ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க மலையாள படம். படத்தோட நேம் தாவித். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த படத்தை கோவிந்த் விஷ்ணு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆண்டனி வர்கீஸ் இந்த படத்துல ஹீரோவா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடயே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குள்ள வந்து சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்துல ஹீரோ ஆண்டனி வர்கீஸ், ஹீரோயின் லிஜிமோல் ஜோஸ், இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க 2 பேருக்கும் மிடில் ஏஜ்ல ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. ஆண்டனி வர்கீஸ் ஒரு பவுன்சர். ஆனா ஜாபுக்கு எப்பயாவது தான் போவாரு. மற்ற டைம்ல எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டே தான் இருப்பாரு. ஸோ ஃபேமிலியை ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டைன் பண்ணுறது லிஜிமோல் ஜோஸ் தான். அவங்க தான் டெய்லி ஜாப் போயிட்டு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டனி வர்கீஸ்க்கு தன்னோட பொண்ணு மேலே ரொம்ப அதிகமான பாசம். இன்னொரு பக்கம் துருக்கியை சேர்ந்த ஒரு பாக்ஸர், வேர்ல்டு சாம்பியன். கிட்டத்தட்ட 18 மேட்ச் கண்டினியூஸாக வின் பண்ணியிருக்காரு. 18 மேட்ச்லையும் நாக் அவுட் தான். 5வது ரவுண்டை ஆப்பனன்ட் தாண்டினதே இல்லை. டோட்டலாக அடித்து காலி பண்ணிடுவார். ஒரு சூழ்நிலையில ஆண்டனி வர்கீஸ்க்கும் அந்த துருக்கி பாக்ஸருக்கும் இடையில ஒரு மோதல் உருவாகுது. அதை தொடர்ந்து படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் தாவித். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸா கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொன்னோம்னா, ஹீரோவான ஆண்டனி வர்கீஸ் அவரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதை பத்தியும் கேர் பண்ணாம ஜாலியா சாப்பிட்டு தூங்குற கேரக்டர். அப்படியே செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப அக்ரெசிவா ஸ்போர்ட்ஸ் பர்சனா கொஞ்சம் கொஞ்சமா மாறுற டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், இது ரெண்டையுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் லிஜிமோல் ஜோஸ் வழக்கமான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு இடத்துல தன்னால் இதுக்கு மேலே முடியாது, ஒரு ஆளாக ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மிரர்கிட்ட நின்றுட்டு அழுகுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனில் அவங்களோட மெச்சூரான பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக தெரிஞ்சிச்சு. இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் விஜயராகவன், சின்ன பொண்ணு, அந்த துருக்கி பாக்ஸர், அப்புறம் ஆண்டனி வர்கீஸோட சித்தப்பா கேரக்டர் பண்ணியிருந்தோன்னு சொல்லிட்டு இந்த படத்துல இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், ப்ரொடக்ஷன் டிஷன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமாவுக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக டெக்னிக்கல் டீம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஆண்டனி வர்கீஸ் பற்றியும் அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றியுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக துருக்கி பாக்ஸரை பற்றி காட்டியிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட இன்ட்ரோல் பிஃபோர் வரைக்கும் இவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. இது கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போயிருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேல சில இடங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. சில இடங்கள்லாம் என்னடா ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கே, எப்போதான் மெயின் ஸ்டோரிக்குள்ளே போகிறாங்க, எப்போதான் அந்த கான்ஃப்ளிக்ட் கண்டென்ட்டுக்குள்ளே போவாங்க அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிடுறாங்க. செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொன்னால், செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் அந்த வர ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்பிட்வீனில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டை நோக்கி இவங்க கொண்டு போன ஸ்க்ரீன் பிளே ரொம்ப லென்த்தாக இழுத்து கொண்டு போன மாதிரி ஃபீலை உருவாக்கிருச்சு. எப்படா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வரும், சீக்கிரம் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டை வச்சு முடிங்கடா அப்படிங்கிற மாரி ஃபீலை செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஓவராலாகவே இந்த படத்தில் இவங்க லென்த்தை குறைச்சிருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி. ஏன்னா இந்த படம் 2 hours 15 minutes கிட்ட ஓடுது. அவ்வளோ பெரிய லென்த்தாக இந்த படத்தை எடுத்து கொண்டு போகிற அளவுக்கு படத்தில் ஸ்டோரி கிடையாது. படத்தோட லென்த்தை கண்டிப்பாக குறைச்சிருக்கலாம். ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நார்மலான ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா. ரொம்பவே யூகிக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளேல தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சுமாராக இருக்குது. செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ரொம்பவே சுமாராக இருக்குது. ஸோ என்னோட ரிவ்யூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.